எங்களோட எத்தனையோ சொந்த காடு வெளிநாடு இருக்கணும், பிஎஸ்எல் இருக்கணும், கடை வச்சிருக்கணும், பெரிய பிசினஸ் இருக்கணும். இங்க எங்கட இந்த பிள்ளைகளை பிடிச்சு நான் அந்த அரோ பேக் சைனால இருந்து வேண்ட மாட்டான் உள்ளக்காரன் சைனால இருந்து வேண்ட மாட்டான். குவாலிட்டியா இருக்கும் தெரியும், ஈபேல எடுத்தா சரியா போரா இருக்கும். ஆனா ஹேண்ட்மேடு தான் வேண்டுவாங்க. அது ஹேண்ட்மேட் இதுதான் நெக்ஸ்ட் இருக்கும். இதுல ஒரு 100-200 பேருக்கு இது முடிஞ்ச ஒரு 2-3 மாசம் நான் வேலை கொடுப்பேன். 100-200 பேரை போட்டு அது நேரம் விற்கிறதும் அந்த காசு நேரம் அவங்களுக்கு தான் போகும். நான் எடுக்க மாட்டேன், எனக்கு வேலை வேற வேலை இருக்குதானே. சரி ஆமா, வளமையா நீங்கள் உங்களுக்கு மாதம் வருமானம் வராது கிட்டத்தட்ட வேலை பொறுத்த ஒரு 50,000 70,000 50,000 அவ்வளவு வராதா? அவ்வளவு வராதா? சரி, எலெக்ஷன் முடிய இது பேசணும்னா என்னட்ட வாங்கோ. நாங்க பொரின்லமா அந்த அம்பு வில்லவில் வைக்கிறதுக்குரிய பேக் வந்து அடிச்சு நான் என்னுடைய ஷாப் இருக்கு, ஆன்லைன் ஷாப் இருக்கு. எலெக்ஷன் முடிய நீங்க என்னட்ட வாங்கோ, அந்த ஷாப்பை நான் திருப்பி ஆக்டிவ் பண்ணி தரேன். இதுல நீங்க ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு உங்களுக்கு வராது. அதுல ஒன்று தச்சா கிட்டத்தட்ட 30 ரூபா 9,000 ரூபாய் வரும். 2 தச்சு போட்டு பேசாம ஒரு மாதிரி பேசாம சும்மா அப்படி கவர் மாதிரி எல்லாம் சொல்லி தரணும். லெதர்ல வச்சு அடிச்சு செய்யாதீங்க. கொஞ்சம் அது நேரம் அப்படி வெளிநாடு அனுப்பிட்டு அந்த காசு நேரம் உங்களோட பேங்க்ல போட்டு எனக்கு ஒரு சதம் பண்ணேன். செய்யாதீங்களா? சரி, நான் திருப்பி வந்து காய்க்கிறேன். சரியா? தேங்க்யூவா. நீங்க நட்பிலப்பா இந்த ஒரு இது இவ்வளவு டாக்டர் வந்து பிரைவேட் செய்யாம உழைக்கிறார் தானே, பிரைவேட் செய்யாம இருக்கிறார் தானே அப்படின்னு வேற காசு வருது. இந்த பேசிக் சேலரி 1.4 1.54 வரும். அந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிஸ்டர்பன்ஸ் அலவன்ஸ் அது எல்லாம் சேர்த்து ஓவர் டைம் சேர்த்தா 2-6 கிட்ட வருது. அப்போ பிரைவேட் இல்லாம 2 ஆள் இருந்து அதுதான் இதை பாதிக்கணும் பண்றது. ஹெச்சி அந்த தெரியுமா இல்ல ஹெச்சி ஈபே தெரியுங்க இடம் உங்களுக்கு. ஈபே மாதிரி ஈபே வந்து எலக்ட்ரானிக் சாமான எல்லாரும் நிற்கிறாங்க தானே. HC.com ஒன்று இருக்கு, ETSY. அது ஸ்ரீலங்கால அக்கௌண்ட் இப்போ கிரியேட் பண்ணிடலாம். அது 2017 தான் அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணினான். அதுல செகண்ட் மோஸ்ட் செல்ல 2வது கூட வில் படுற செல்லர் நான் என்ன செய்யணும், லெதர்ல அப்போ அந்த அம்பு வில்லு உங்களுக்கு தெரியும், நான் வில்லு வில்லு அடிக்கடி டாக்டர் வில்லு அந்த வில்லு அந்த அது வந்து ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ஒரு போகும். 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் போகும் அந்த போஸ் வந்து. அதை வைக்கிற கவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் போ வந்து கிட்டத்தட்ட $2,000 6 லட்சம் கிட்ட போகும். அதுல ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது $5,000 அப்படின்னு 30-40 போஸ் கிடக்கு. அது அந்த கவர் இருக்கு தானே ராசா, அது வந்து அந்த கொட்டன் துணி இருக்கு தானே, என்ன பிளானல்னு சொல்லுவோம், பிளானல் துணியில அதுலதான் அந்த கவர் அடிக்கிறது. அதுல அந்த எண்ட்ல 2 லெதர்ல இப்ப இந்த ஏரியால மட்டும் அடிக்க போறாங்க. அதுல அந்த அந்த எப்சில போயிட்டா அதுல அந்த கவர்ல வந்து லெதர் அடிக்கும். அதுக்கு வந்து $30 விற்கலாம். இந்த காசுக்கு சரி 200 ரூபா 250 ரூபா பண்ண முதல்ல 500 ரூபா 2000 10 ஒரு நாளைக்கு அடிச்சா இப்போ உடனே செய்யறது. அந்த ஷாப் 2 க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். நாங்கள் யாராவது கஷ்டப்பட்ட 1 பேரை பிடிச்சு ஒரு 100-200 பேரை போட்டு அது நேரம் விற்கிறதும் அந்த காசு நேரம் அவங்களுக்கு தான் போகும். நான் எடுக்க மாட்டேன், எனக்கு வேலை வேற வேலை இருக்குதானே. நான் அப்ப வீட்டை இருந்து எனக்கு செய்யறது அதோட அறுவை வைக்கிறது, அறுவான குயிவரன்னு சொல்றது. அதெல்லாம் ஆர்டிஸ்டிக்ல பைரோகிராஃபில கீறுறது கையால. இந்த பேஸ்புக்ல கிடக்கு படங்கள் கீறி போட்டு அதில் எடுத்து பொருளுக்கு இம்போர்ட் பண்றது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000 வரும். ஒரு 4 செய்தா காணும். இவங்களோட சம்பளம் அதே நேரம் நான் ஒரு நாளைக்கு கிட்ட 30-40 செய்வேன் ஒரு மாதம். கொஞ்சம் ஆக்கள் குறைஞ்சிரும் வைக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் என்ன சொல்றான்னு சொன்னா சும்மா எங்களோட பொருளாதார திட்டம் இருக்கு, அது திட்டம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு உலக தெரியும், மற்றவங்க உலக சொல்லி கொடுக்குறது. என்னடா அது திட்டம் இருக்கு. ஹெச்சில தான் விற்கணும் இல்ல, எங்களோட எத்தனையோ சொந்த காடு வெளிநாடு இருக்கணும், பிஎஸ்எல் இருக்கணும், கடை வச்சிருக்கணும், பெரிய பிசினஸ் இருக்கணும். இங்க எங்க இந்த பிள்ளைகளை பிடிச்சு நான் அந்த அரோ பேக் சைனால இருந்து வேண்ட மாட்டான். உள்ளக்காரன் சைனால இருந்து வேண்ட மாட்டான். குவாலிட்டியா இருக்கும் தெரியும், ஈபேல எடுத்தா சரியா போரா இருக்கும். ஆனா ஹேண்ட்மேடு தான் வேண்டுவாங்க. அது ஹேண்ட்மேட் இதுதான் நெக்ஸ்ட் இருக்கும். இதுல ஒரு 100-200 பேருக்கு இது முடிஞ்ச ஒரு 2-3 மாசம் நான் வேலை கொடுப்பேன். சரியா? இப்ப விளங்கணும் ஏதாவது நாலேஜ் இருக்கணும். அப்போ டெவலப் பண்றது சும்மா நாங்க குளத்தை கட்டுவோம்னு சொல்லக்கூடாது. தேங்க்யூ.